இன்னைக்கு காலையிலேருந்து வைரலாக போயிட்டு இருக்க ஒரே விஷயம், ஈரோட்டை சேர்ந்த தம்பி ராகுல் சாலை விபத்தில் மரணம் அடைஞ்சிருக்காரு. சாக வேண்டிய வயசே கிடையாதுங்க, அது வாழ வேண்டிய வயசு. கல்யாணம் கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் ஆயிருக்கு. இந்த டூ வீலரில் ஹெல்மெட் போடாமல் அதிவேகமாக போய் சென்ட்ரு மீடியனில் மோதி ஸ்பாட்லேயே அவுட் ஆகிருக்காரு. பல பேர் நினச்சிக்கிறாங்க, பொங்கல் லீவு யமதர்மன் லீவை போட்டு எங்கேயாவது சரக்கு போட்டு படுத்துருப்பாரு, நம்ம வேகமாக போகலாம் அப்படின்ட்டு. யமதர்மனுக்கு லீவே கிடையாது. எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் யமன் வருவான் அப்படின்றது சொல்லவே முடியாது. நீங்கள் பல நேரங்களில் ஹெல்மெட் போடாமல் வேகமாக போய் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் நிலை தடுமாறி இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படும். ஆனால் தயவு செய்து வண்டி ஓட்டுறவங்க பொறுப்போடு ஓட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஹெல்மெட் போட்டு ஓட்டினா கூட நம்ம விழுந்துருவோம், அடிபட்டுரும், செத்து போயிடுவோம் அப்படின்னு பயத்துலலாம் போடுறது கிடையாது. எங்கேயாவது போகிற போக்கில் போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா 200-300 அலனுமேன்றதுக்காக தான் ஹெல்மெட் போடுறாங்க. அப்படி அந்த எண்ணத்தில் போடாதீங்க. இந்த தம்பி மாதிரி நீங்களே இறந்துட்டீங்கன்னா பின்னாடி உங்கள் குடும்பம் அழுமே நினச்சி பயந்து போய் போடுங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி டூ வீலரில் போகும்போது முன்னாடியும் பின்னாடியும் வாகனம் வருது, நம்மளால் ஒரு அளவுக்கு மேலே வண்டி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பொறுப்பாக போகணும் அப்படின்னு பொறுப்பாக போங்க. வண்டி ஓட்டும்போது நமக்கு பின்னாடி நம்மளை நம்பி பொண்டாட்டி, அப்பா, அம்மா, சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க, அழுவாங்க, நம்மளை விட்டால் அவங்களுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு வண்டி ஓட்டுங்க. இந்த மாதிரி அவசர கொடுக்கா இருக்காதீங்க. வாகனங்கள் என்பது ஒரு இடத்துக்கு வேகமாக போகிறதுக்கு மட்டும்தான் தம்பி, அதை எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு. நம்ம யாராவது நேரில் ரோட்டில் போகிறவங்கள பார்த்து தம்பி பொறுமையாக போன்னு சொன்னால் கூட, யோ பூமரு நீ பாட்டுக்கு போயான்ட்டு நம்மளை திட்டு போகிறாங்க. இந்த பூமர் நாங்கள் ரொம்ப நாள் அந்த பூமர்னா என்னென்னு தெரியாது எனக்கு. அதனால் தயவு செய்து குடும்பத்தை நினச்சி, உங்களோட சூழ்நிலை நினச்சி வண்டிகளை பொறுமையாக ஓட்டுங்க. அவசியம் ஹெல்மெட் போடுங்க. நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போய் 100 ரூபா ஃபைன் போட்ட காவல்துறை இன்றைக்கி 1000 ரூபா ஃபைன் போடுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? 100 ரூபாய் ஈஸியாக கெட்டுறாங்க. ஒருவேளை 1000 ரூபா சொன்னால் ஹெல்மெட்டை போட்டு வருவாங்க அப்படின்லாம் 1000 ரூபா ஃபைன் போட்டாங்க. நம்ம ஆளுங்க அதுலேயும் தெளிவு, நீ 1000 ரூபா போட்டால் 5000 ரூபா போட்டால் கூட நான் கெட்டுவேன், ஆனால் ஹெல்மெட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தயவுசெய்து ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் போட்டால் லேசான அடிபடும், உடம்புல அடிபட்டால் காப்பாற்றிக்கலாம், சரியா? அதனால் தயவுசெய்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, பொறுப்பாக இருங்க. தம்பி மாதிரி யாரும் வேகமாக ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.